நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட T20 மேட்ச் வேர்ல்டு கப் நடத்துல ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியன் ஃபேன்ஸ் தான் ரொம்ப ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜெர்சியாக தான் இருந்துச்சு. பாகிஸ்தானோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் காணாமலே போயிட்டாங்கன்னே சொல்லிக்கலாம். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நம்ம இந்தியன் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் களத்தில் இறங்குறாங்க. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நல்லா ஹிட் பண்ணி விளாடுறாரு. ஸோ இவர் விளாடுற விதம் பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங் டாக்காக இருக்கும்னு தோணுச்சு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா. பட் கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் இருந்துச்சு. ஏன்னா விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு பால்லே பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நசீம் ஷா பாலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்லிப்பில் சைடில் அடித்து உஸ்மான் கான் கிட்ட கேட்ச் கொடுத்து எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அதிர்ச்சி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கிற விராட் கோலியே 4 ரன்னுக்குலாம் அவுட் ஆகி வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒன் டவுனாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் கிளம்புறாங்கிறாங்க. ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 8 ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸருக்கு அடிக்கிறேன்னு பேரில் கரெக்டாக ஹாரிஸ் ராஃப்ட்டை கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறாரு. சைன் சாப்ரெடி வீசின பந்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 பாலில் 13 ரன் கிட்ட அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டவுனாக அக்ஷர் பட்டேல் இறக்குறாங்க. எப்பவும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் தான் இறங்குவாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இறக்குறாங்க. இந்த 2 பேர் ஜோடி தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்கோரை கணிசமாக கொண்டு போனாங்க. ஏன்னா இந்தியா டீம் பார்த்தீங்கன்னா 24க்கு 2ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா ஓரளவு அதிரடி காட்டினாங்க. எல்லா பாலையும் ஹிட் பண்ணி விளாடாமல் விளாண்டாங்க. அக்ஷர் பட்டேலும் சரி, ரிஷப் பந்தும் சரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் 6, 4ன்னு அடிக்க, அதே மாதிரி ரிஷப் பந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச பால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் பண்ணி விளாட ஆரம்பிக்காது. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பந்து அடிக்கிற எல்லா பாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சைடில் இருக்க ஸ்லிப்பில் தான் போச்சு. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தான் வீரர்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்ச் பிடிக்க விடாமல் தவறுறாங்க. நிறைய கேட்ச் கிட்டத்தட்ட ரிஷப் பந்துக்கு வந்து 4 கேட்ச் கிட்ட மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமீர் வீசின பால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் பண்ணி விளாடுறாரு. அதுக்கப்புறம் நசீம் ஷா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இந்தியன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. ஏன்னா அக்ஷர் பட்டேல் வீசின பந்தில் பார்த்தீங்கன்னா க்ளீன் போல்ட் ஆகுறாரு அக்ஷர் பட்டேல். நசீம் ஷா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போல்டு எடுக்கிறாரு. அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரன் கிட்ட அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா முதல் பால்லே 4 அடிக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் மூலமாக தான் கொஞ்சம் ரன்ஸ் அதிகம்னு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் வந்து ரிஷப் பந்த் வேணால் ஒரு பக்கம் நிதானமாக ஆட ஆரம்பிக்கிறாரு. பட் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட் பண்ணி விளாட மாட்டேங்கிறாரு. பட் ரிஷப் பந்த் தான் நல்ல ஃபேன்ஸ்க்குலாம் ட்ரீட்டாக 6, 4ன்னு அடிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கரெக்டாக ஹாரிஸில் வீசின பந்தில் பார்த்தீங்கன்னா அமீர் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகி வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் துபே இறங்குறாரு. சிவம் துபே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல மட்டும் தான் நல்லா ப்ளே பண்ணுறாரு போல இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷனல் டீம் மோஸ்ட்லி தடுமாறு தான் செய்கிறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நசீம் ஷா வீசின பந்தில் கரெக்டாக அவர்கிட்டே கேட்சை கொடுத்து அவுட் ஆகிறாரு கிட்டத்தட்ட 3 ரன்னில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இறங்குறாரு. ஹர்திக் பாண்டியா ரிஷப் பந்த் ஜோடி தான் கொஞ்சம் ரன்ஸை கொண்டு போகும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஓவரில் இந்த டீம் பார்த்தீங்கன்னா 96க்கு 5ன்னு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் 42 ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமீர் வீசின பாலில் பார்த்தீங்கன்னா பாபர் அசம் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இறங்குறாரு. ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா முதல் பால்லே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்ச் கொடுத்து அவுட் ஆகுறாரு. கிட்ட இமாட் வாசிம் கிட்ட அமீர் வீசின பந்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் இறங்குறாரு. ஹர்ஷ்தீப் வந்த முதல் பால்லே பார்த்தீங்கன்னா 4 அடிக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன் பங்குக்கு ஒரு 4 அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கிறேன்னு பேரில் கரெக்டாக 6 லைனில் போய் கேட்ச் கொடுக்குறாரு. ஹாரிஸ் ராஃப் வீசின பந்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிட்டத்தட்ட இஃப்திதா அக்மர் வந்து கேட்ச் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ரன்ல அவுட் ஆகி வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் பும்ரா பார்த்தீங்கன்னா முதல் பால்லே பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப் வீசின பார்த்தீங்கன்னா இமாட் வாசிம்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகுறாரு. ஸோ இந்திய டீம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 119க்கு 9ன்னு விக்கெட்டில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 20 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 119 ரன் அடிச்சிருந்தாங்க. பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா 100 ரன் இருந்தால் வச்சுன்னு இலக்குன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா பாபர் அசம், முகமது ரிஸ்வான் களம் இறங்குறாங்க. இந்த பாபர் அசம், முகமது ரிஸ்வான் ஜோடியை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே நல்லா ஹிட் பண்ணி விளாடுறாங்க. சிராஜ் வீசின ஓவரில் பார்த்தீங்கன்னா ரிஸ்வானு கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கிறாரு. பாபர் அசம் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி விளாடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம பாகிஸ்தான் ஃபேன்ஸ் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறாங்க. ஏன்னா இந்திய ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பாகிஸ்தான் ஃபேன்ஸ் காணாமலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பும்ரா பந்து வீச வராரு. பும்ரா பந்து வீசில் பார்த்தீங்கன்னா பாபர் அசம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகுறாரு. பாபர் அசம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 ரன்ல இருக்கும்போது அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா உஸ்மான் கான் இறங்குறாங்க. உஸ்மான் கானும் முகமது ரிஸ்வான் ஜோடி பார்த்தீங்கன்னா ஓரளவு கணிசமாக ரன் ஸ்கோர் அடிக்கிறாங்க. அதில் ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா 6, 4ன்னு கொஞ்சம் ஹிட் பண்ணி ஆட ஆரம்பிக்கிறாரு.
அப்போ பாகிஸ்தான் டீமுக்கு கொஞ்சம் நம்பிக்கையே தெரிய இருக்கிறது. ஹர்திக் பாண்டியாவும் பந்து வீசுறார். பட் எல்லா பந்து வீசுனா என்னதான் ஃபாஸ்ட் பால் போட்டாலுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இவங்க 2 ஜோடி பார்த்தீங்கன்னா 6, 4 அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 ஓவர்களே பார்த்தீங்கன்னா 54 விக்கெட்ட கொண்டு வந்துடுறாங்க டீம் ஸ்கோர் பாகிஸ்தான் டீம் ஸ்கோரு. ஸோ பாகிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா நல்லா சர்வீஸ் பண்ணாம எப்படியும் நம்ம டீம் வின் பண்ணிடும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பிறக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா, உஸ்மான் கான் பார்த்தீங்கன்னா 13 இருக்கும்போது அக்சர் பட்டேல உள்ள இறக்குறாங்க ஸ்பின் பவுலிங். அக்சர் பட்டேல் வீசின பந்துல பார்த்தீங்கன்னா, உஸ்மான் கான் கிளீன் போல்ட் ஆகுறாரு. சி சாரி கிளீன் பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ ஆகுறாரு. அது ரீப்ளேவில் போட்டு பார்க்குறாங்க. பட் பார்த்தீங்கன்னா கிளீன் எல்பிடபிள்யூ ஆகுறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உஸ்மான் கான் 13 ரன்ல அவுட் ஆகி வெளியே போறாரு. அதுக்கப்புறம் வர்றாங்க ஃபக்கர் ஜமான் பார்த்தீங்கன்னா முதல் பால்லே பார்த்தீங்கன்னா 6 அடிச்சு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆரவாரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமானும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ரன் கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அர்ஷித் வீசின பால்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹர்திக் பாண்டியா வீசின பால்ல பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியே போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த இமாத் அசீம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவரும் ஆரம்பத்தில் வந்தோடனே ரன்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பும்ரா ஓவரில் பார்த்தீங்கன்னா க்ளீன் போல்ட் ஆகுறாரு. க்ளீன் போல்ட் ஆனோடனே பாகிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 31 ரனில் பும்ரா க்ளீன் போல்ட் எடுத்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சதாப் கானை பார்த்தீங்கன்னா வந்த கொஞ்ச பவுல்லே பார்த்தீங்கன்னா 4 ரன்லேயே அவர் வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பாலுக்கு 18 ரன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பும்ரா பவுலிங் வீசுறாரு. பும்ரா பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹர்ஷித் விட்டு கேட்ச் கொடுத்து இஃப்திகார் அகமது தன்னோட விக்கெட்டை இழந்துட்டு போறாரு 5 ரன்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் லாஸ்ட் ஓவர் பந்து வீசுறாரு. இந்த லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 18 ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இமாத் வசீம் தன்னோட விக்கெட்டை ரிஷப் பந்த் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு போறாரு 15 ரன்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் எவ்வளோ தான் போராடினாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த அளவுக்கு ரன்ஸ் அடிக்க முடியல. கிட்டத்தட்ட 108 ரன்களில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட மேட்ச் பார்த்தீங்கன்னா 112 ரன் அடிச்சு கிட்டத்தட்ட அவங்க பாகிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவுறாங்க. அதனால இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒய்ஃபும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய டீமில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பும்ரா 3 விக்கெட்டும் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டும் எடுத்துக்கிறாங்க. பாகிஸ்தான் சைடு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராவ் 3 விக்கெட்டும் நசீம் சாம் 3 விக்கெட் எடுத்துக்கிறாங்க. அதிகபட்ச ஸ்கோர் பார்த்தா ரிஷப் பந்த் தான் 42 கிட்ட அடிச்சிருக்கிறாரு. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வேற ஒரு டீமோட ஹைலைட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.